கேரள மாநிலம் பாலக்காட்டில் இந்த ஜொமேட்டோ ஊழியர் பார்த்தீங்கன்னா பாலத்து மேலே உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. டைம் பார்த்தீங்கன்னா 10-15 மணி இருக்கும் இரவு. அப்போ அங்கே போன ஒருத்தர் வந்து இதை வீடியோ எடுத்துகிட்டு, தம்பி என்னம்மா இங்கே வந்து படிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து, அண்ணா எனக்கு எக்ஸாம் இருக்குங்கண்ணா, நான் படிக்கிறேங்கண்ணா அப்படிங்கிறாங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பெறும் கற்கை நன்றே. இப்படி வேலைக்கு போயிட்டே படித்தாலும் தன்னோட இலக்கை வந்து நோக்கி அவர் பயணிக்கிறார். அவர் நிச்சயமாக அவர் வெற்றி அடையணும்னு நம்ம எல்லோரும் வாழ்த்தணும். ஏன்னா நம்மள மாதிரி தான் அவரும். நம்மளுக்கும் அவருக்கும் வித்தியாசம் என்னென்னா மொழி தான். மற்றபடி கஷ்டங்கள் எல்லாமே ஒன்று தான். ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அவனுடைய இலக்கு என்னவோ அந்த அரசு வேலையை பெறுறது தான். அதை வந்து அவன் எந்த நிலைமையிலையும் விட்டுறக்கூடாது. இந்த ஜொமேட்டோ ஊழியர் தன்னோட பணி சுமைக்கு நடுவுலையும் கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கிறாரு. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் சூழ்நிலை இருக்கும். வெற்றிக்கு நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். இந்த வருஷம் நமக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. பயன்படுத்தி 2025 போது நம்ம ஒரு அரசு அதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி படிங்க. உங்களால் முடியும். ரொம்ப ரொம்ப எளிமை தான். போட்டு ரொம்பவும் மனசை போட்டு அந்த கொஸ்டின் படிக்கிறது, இதெல்லாம் படிங்க. யூடியூப்பில் வர ஏகப்பட்ட வீடியோவை பார்த்துட்டு இதை படிங்க அதை படிங்க அப்படின்னு குழப்பிக்கிட்டே இல்லாமல் தெளிவாக 6 to 12 தமிழ், 6 to 10 ஜிகே கம்பல்சரி, 11th 12 ஜிகே ஓரளவுக்கு பார்க்குறீங்க போதும். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று கொஸ்டின்ஸ் இருந்தால் ப்ராக்டிஸ் எடுங்க. ரொம்ப சிம்பிளாக பாஸ் பண்ணி வேலைக்கு போகிற வழியை மட்டும் யோசிங்க. எந்த ஒரு குழப்பத்துக்கும், எந்த ஒரு தேவையற்ற பழக்கத்திற்கும் உங்கள் மனசில் இடம் கொடுக்காதீங்க. இந்த தடவை நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு நினச்சி படிங்க.